மிக தெளிவான அரசியல் பார்வையுடன் அரசியல் பணிகளை முன்னெடுத்திருக்கார் நடிகர் விஜய்ன்னு சொல்லலாம். சமீபத்தில் தான் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருந்தார். நாடாளுமன்ற தேர்தலில் அந்த கட்சி களங்காணலை, சட்டமன்ற தேர்தலெலாம் இலக்கு சொல்லியிருந்தார். அதே நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் அரசியல் கட்சிகள் பெற்ற வாக்குகள் வெற்றி சதவீதத்தை அவர் கணக்கிட்டார். அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா தன்னுடைய கட்சிக்கான வியூகத்தை அவர் அமைச்சு வரான்னு சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இந்த தேர்தலில் விஜய் கட்சி பல்ஸ் பார்க்கலாமோ ஒரு யூகம் தோன்றிச்சு. கற்பனைக்கு வடிவம் கொடுத்தாங்க. நிறைய பேர் விமர்சனங்கள்லாம் எழுதினாங்க. விஜய் கட்சி போட்டி என்ன அறிவிச்சாங்க. ஒரு கட்டத்தில் விக்கிரவாண்டியில் விஜய் கட்சி சார்பில் வேட்பாளர் நிறுத்தப்படுகிறான்னு ஒரு தகவல் கூட பரவிச்சு. இன்னொரு தரப்பு நாம் தமிழர் கட்சிக்கு விஜய் அவர்கள் நேரடியாக ஆதரவு தெரிவிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியும் தகவல்கள் வெளியாச்சு. விஜயோட கருத்து என்ன, விஜய் ஏன் அமைதியாக இருக்கிறார் அப்படின்னு பல கேள்விகள் எழுந்த நிலையில் விஜய் தரப்பில் புஸ்லி ஆனந்த் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏற்கனவே நம்முடைய தலைவர் சொன்ன மாதிரி சட்டமன்ற தேர்தல் தான் நம்முடைய இலக்கு. இடையில் வரக்கூடிய இந்த இடைத்தேர்தலோ அல்லது அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலோ நம்முடைய இலக்கு அல்ல. 2026 நடக்கக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தலே நமது இலக்கு. அதை நோக்கி நம்ம பயணிக்க வேண்டும், அதை நோக்கி நம்ம சிந்தனை இருக்க வேண்டும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஃபுல் லிஸ்டாக படிச்சிட்டாரு. நம்ம தலைவரும் அதை தான் விரும்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் ஒரு விஷயத்தை அவங்க தெளிவுபடுத்திருக்காங்க. விக்ரம் பற்றி கேள்வி எழுந்தது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தலில் போட்டி கிடையாதுங்கிறத தெளிவுபடுத்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து அரசியல் பேசுவோம். நான் உங்கள் பேனாக்காரன்.